வெல்கம் டு உணவு நலம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. நரம்பு தளர்ச்சி, ரத்த சோகை, மாரடைப்பு, மிரட்டும் வியாதிகள், விரட்டும் பூண்டு. தேன்ல இயற்கையாவே மருத்துவ குணங்கள் அடங்கி இருக்குது. இந்த தேன்ல சாதாரண பூண்டை ஊற வச்சு சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றத இயற்கை மருத்துவம் தெளிவா சொல்லியிருக்குது. அதை பத்தி பார்க்கலாம். பூண்டுல இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுறது மட்டும் இல்லாம கொலஸ்ட்ரால குறைக்கவும் முக்கிய பங்கா இருக்குது. தேவையான அளவுக்கு பூண்டு எடுத்து அதை நல்லா நறுக்கி ஒரு பாட்டில்ல போட்டுக்கோங்க. பூண்டு மூழ்கிற அளவுக்கு சுத்தமான தேனை ஊத்தி பாட்டில நல்லா மூடிக்கணும். இப்படி ஒரு நைட்டு ஃபுல்லா ஊற வச்சுட்டு டெய்லி காலையில வெறும் வயிற்றுல ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தா அதோட பலன் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த கலவை மூலமா கிடைக்கக்கூடிய சல்பர் ரத்த குழாயில அடைப்பு ஏற்படாம தடுக்கவும், பூண்டுல இருக்கக்கூடிய அஜோனின் இதயத்துல ரத்த கட்டிகள் உருவாகாம தடுக்கவும் செய்து. ரத்தம் அதிகரிக்க தேன் ரொம்ப நல்லது. அதோட இதுல ஊற வச்சிருக்க பூண்டோட பலனும் சேர்ந்து நரம்பு தளர்ச்சியை சரி செய்ய உதவுது. இந்த கலவையை டெய்லி ருசிச்சு வர இதனால கிடைக்கக்கூடிய என்சைம் உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கிறதுனால உடல் பருமன் உள்ளவங்களுக்கு இது அதி சிறந்த மருந்து. இன்சுலின் சுரக்க பூண்டு உதவியா இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் கூட இந்த மருந்தை பயப்படாம எடுத்துக்கலாம். அதோட இந்த மருந்தை அடிக்கடி சாப்பிட்டு வரதுனால பாக்டீரியா மற்றும் வைரஸால பரவக்கூடிய காய்ச்சல், தொற்று நோய்களுக்கு நல்ல தீர்வு அமையும். பூண்டுல இருக்க டயாலிஸ் சல்பைட் அலர்ஜியவும் அலர்ஜியால ஏற்படக்கூடிய சுவாச பிரச்சனைகளையும் குணமாக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.